மிக பெரிய அளவுல ஒரு மாளிகை மாரி ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்து நெறைய பேருக்கு இருக்கும். அப்படியான ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கும்ப ராசிக்காரர்கள். கும்ப லக்னம், அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ, நீங்க சொல்ற மாரி மிக பிரம்மாண்டமான ஒரு பளபளான்னு இருக்கிற ம். மாரி, அப்படியே ஒரு லைட்ஸ் பங்களா மாதிரி. பங்களா ம். மாரி, அப்படி கண்ணாடியில இங்க பார்த்தா அங்க தெரியணும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்காக, லைட்டுக்காக செலவு பண்ணக்கூடியது, வாட்டர் அந்த ஃபவுண்டேஷனோட வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்விம்மிங் பூலோட கட்டணுங்கிற ஒரு தன்மை. அவங்க எண்ணங்களே எப்படி இருக்கும்னா, அடுத்தவன விட அவங்க செய்யாதத நம்ம செய்யணுங்கிற ஒரு தன்மை. இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாரி துலாம் ராசிக்காரர்கள். அவங்களுக்கு எப்படின்னா, வீடுங்கிறது மிதக்கணும்னு சொல்லுவாங்க அல்லவா? கப்பல்ல மிதக்கணும்னு. அந்த மாரி ஒரு தன்மை தான் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வீடு அப்படிங்கிறது கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா துலா லக்னக்காரங்க நெறைய பேர் அக்ஷய லக்னம் கட்டினது பார்த்துருக்கோம். வீடு எப்படிங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, சொல்லக்கூடிய பதில்கள்ங்கிறது இப்படித்தான் இருக்கும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.